யார் இது? மஞ்சு மாதிரி இருக்கு. அவளே தான். சரி கேப்போம். மஞ்சு, ஏம்மா இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்க? என்னம்மா ஆச்சு உனக்கு? எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்க? அம்மா ஏசுனாளா? எதுக்கு ஏசுனா? அதுக்கே நீ இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்க? மறுபடியும் சண்டைய ஆரம்பிச்சிட்டீங்களா? அடிச்சு விளையாடுறது என்னம்மா சண்டை? ஏன் இப்படி உயிரை வாங்குதீங்க? அம்மா அப்படிலாம் செய்ய மாட்டாளே. சரி வா, நான் என்னன்னு கேட்கேன். அதுக்கு ஏன் பக்கத்து வீட்டு வாசல்ல உட்காந்துக்கிட்டு இருக்க? சரி வீட்டுக்கு வா, அப்பா கூப்பிடுதம்ல, உள்ள வா. கொசு கடிக்கு மஞ்சு, சொன்ன கேளு, பிற கை காலெல்லாம் வீங்கி போயிரும். அப்பனா இங்கேயே கடை. இது இவ்வளவு புடிவாதம் பிடிக்கி, ஒரு சொல்லு கேட்க மாட்டேக்கி. சரி நம்ம போய் அவளை என்னன்னு கேட்போம். லட்சுமி, எங்க இருக்க? இங்க கொஞ்சம் வா. ஏங்க என்ன வந்தது வராததுமா லட்சுமி லட்சுமின்னு ஏல விடுதீங்க? பிள்ளைகளுக்கு என்ன சண்டை? எதுக்கு மஞ்சு போய் பக்கத்து வீட்டு வாசல்ல உட்காந்துக்கிட்டு இருக்கா? நீங்க எப்போ வருவீங்கன்னு தான் காத்துக்கிட்டு இருந்தேன். என்ன சண்டைன்னு கேட்கமுல்ல, சொல்லு. ஏங்க மஞ்சு இந்த சோஃபால படுத்து கிடந்திருக்கா. ரேகா வந்து எந்திரியுது, ஏன் இடம் நான் தான் படுக்கணும்னு சொல்லி சண்டை போட்டிருக்கா. உடனே மஞ்சு வந்து நான் எந்திக்க முடியாது, அம்மா என்ன எங்க வேணாலும் படுக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கா. உடனே கோவத்துல ரேகா என்ன செஞ்சா தெரியுமா? இந்த சோஃபால படுத்துக்கிட்டு காலை தூக்கி அவ மேல போட்டு மிதி மிதின்னு மிதிக்கா. அவ மிதிக்க இவ மிதிக்க, ரெண்டு பேரும் காலை போட்டு பின்னிட்டு கிடக்காளுக. சண்டைக்காடு போடுதாளுக. நான் வந்து தடுத்து வைக்கேன்னு ரெண்டு பேரும் ஏசினேன். தோசை கரண்டி எடுத்துட்டு வந்து சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு பேருக்கும் பழுத்த பேரும் எந்திரிச்சு ஓடுங்கன்னு விரட்டினேன். அது கோவச்சுக்கிட்டு இவ ஒரு பக்கம் போறா, அவ ஒரு பக்கம் போறா. நான் உங்களுக்கு பிள்ளையே இல்லைன்னு இவ சொல்லிக்கிட்டு போறா, குப்பை தொட்டியில கிடந்து எடுத்தீங்கன்னு இவ சொல்லிக்கிட்டு போறா. ரெண்டு பேரும் இப்படி மாத்தி மாத்தி சண்டை போட்டு கோவச்சுக்கிட்டு போனா நான் என்ன செய்ய? நீங்களே பதில் சொல்லுங்க. இதுதான் சண்டையா? இதுக்குத்தான் ஆளாளுக்கு கோவச்சுக்கிட்டு இருக்காளுகளுக்கும். என்னால சுத்தமா முடியலைங்க. இவளுக்கு ரெண்டு பேருக்கு வழக்க தீர்த்து வைக்கவே எனக்கு நேரம் சரியா இருக்கு. நீ கவலைப்படாத லட்சுமி, நான் போய் ரெண்டு பேர்கிட்டையும் பேசுதே. முடியலைங்க, முடியல. பொழுது விடிஞ்சு பொழுது போனா இவளுக்கு பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு. இவளுகளை சமாளிக்கவே முடியல. ரெண்டு பேரும் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேக்காளுக. ஒருத்திக்கு ஒருத்தி அடிச்சுக்கிட்டு சாவுதாளுக. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் சண்டையை நிறுத்திடுவாளுக. நானும் பார்க்க என்னைய போட்டு பாடா படுத்துதாளுக. ஒன்று இவளுக்கு இந்த வீட்டில் இருக்கணும், இல்லைன்னா நான் இருக்கணும். ஏதாட்டும் ஒரு ஏற்பாடு பண்ணுங்க. நம்மளால இவளுக்கு கூட குப்பை கொட்ட முடியாது. ஏதாவது ஏற்பாடு பண்ணுன்னா நான் என்ன செய்ய? பிள்ளைகளை கொண்டு என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய வேண்டாங்க, ஒன்றும் செய்ய வேண்டாம். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை ஒன்றும் செய்ய வேண்டாம். நீங்களே பிள்ளைகளை வச்சு நல்லா பத்திரமா பார்த்து வளர்த்துக்கோங்க. நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறேன். நம்மளாலெல்லாம் இவளுக்கு கூட இருக்க முடியாது. என்னை போட்டு என்ன பாடுபடுத்துதாளுங்க. தினம் என்னால் இங்கே நிம்மதி இல்லாமல் இருக்கவே முடியலங்க. அதுக்கு பதில் நான் வேற எங்கேயாவது போகிறேன். பெசாட்டுக்கு ரெண்டு பேரையும் கொண்டு ஹாஸ்டலில் போட்டுருவோமா? என்னமும் செய்யுங்க. நீங்களாச்சு உங்கள் பிள்ளைகளாச்சு. நானும் 3 வேளைக்கு நல்லா சுட சுட சோறாக்கி போட்டுக்கிட்டு பிள்ளைகளுன்னு உளுந்து உளுந்து கவனிச்சுக்கிட்டு இவளுகளுக்கு துணி எடுத்து கொடுக்கவும், அதை வாங்கி கொடுக்கவும், இதை வாங்கி கொடுக்கவும்னு எவ்வளோ பாசமாக பார்த்துக்கிட்டுதேன். என் பிள்ளைகள் என்ன நான் உயிரை விடுதேன். ஆனால் இவளுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து என்னை போட்டு பாடா படுத்துதாளுங்க. இவளுகளை பார்த்துக்கிட்டதுக்கு பதிலாக பேசாமல் ஒரு ஆசிரமத்தில் போய் ஆயா வேலை பார்க்கலாம். ரேகா, மஞ்சு, ரெண்டு பேரும் இங்கே வாங்க. ஏ மஞ்சு, உள்ள வரப்போறியே இல்லையா? நீ முதல்ல உள்ள வா, பிறகு சாரி கேட்போம். ஏ ரேகா, உனக்கு மட்டும் என்ன வெத்தலை பாக்கு வச்சு அழைக்கணுமா?
இப்ப கீழே இறங்கி வரப்போறியா இல்லையா? உங்க 2 பேருக்கு என்ன பிரச்சனை? ஏப்பா நான் பாட்டுக்கு சோஃபால படுத்து கிடந்தேன்ப்பா. இவ தான் வந்து சண்டை போட்டா. நான் படுக்கிற இடத்துல இவ எதுக்கு படுக்கா? என்னது நீ படுக்கிற இடமா? நீ படுக்கிற இடம்னு ஏதாவது எழுதி வச்சிருக்கா என்ன? என்ன ஆளாளுக்கு இதையே கேக்கீங்க? நான் தானே அங்க படுப்பேன். அப்ப இது என் இடம் தானே? அப்படியெல்லாம் யாருக்கும் எந்த இடமும் சொந்தம் கிடையாது. நீ இப்படி பேசுனது முதல்ல தப்பு. நீங்களும் அம்மா கூட சேர்ந்துக்கிட்டீங்கல்லப்பா. அம்மா தான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்களும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. எனக்குன்னு இந்த வீட்டில் யாருமே இல்லை. உங்க அம்மா சொல்லும் போது கூட நான் நம்பல. இப்பந்தான் நான் நம்புதேன். 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு அவளை போட்டு பாடா படுத்தி இருக்கீங்க. 2 பேரும் மாத்தி மாத்தி அவதான் உங்க பிள்ளை, அதனாலதான் பாசமா வச்சிருக்கீங்க, நான் அடுத்த வீட்டு பிள்ளை அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு அலைதீங்க. உங்க அம்மா மனசு எவ்வளவு கஷ்டப்படும். உங்களை இதுக்கு தான் கஷ்டப்பட்டு தவம் இருந்து பெத்து இவ்வளவு வருஷம் வளர்த்துருக்கா. உங்க அம்மா என்ன சொல்லுதா தெரியுமா? நீங்க படுத்துற பாடு தாங்காம பேசாம சாமியார போயிருதேங்கா. போ சொல்லவா? அப்ப சோறு யார் பொங்கி தருவா? சோறு அம்மா தான் போடுவான்னு தெரியுதுல்ல, பிறகு எதுக்கு அவட்ட அப்படிலாம் பேசுத? அவங்க மட்டும் அப்படி பேசலாமா? அவ உங்க அம்மா, அவ என்ன வேணாலும் பேசுவா. நீ சரி சரின்னு தலையாட்டிக்கிட்டு கேட்க தான் செய்யணும். அதுதான் அம்மாவுக்கு கொடுக்கற மரியாதை. புரியுதா? இந்த வருஷம் பரீட்சை முடியட்டும். 2 பேரையும் கொண்டு ஆளுக்கு ஒரு ஹாஸ்டல்ல கொண்டு போட்டுருதேன். ஹாஸ்டல்ல கிடந்தாதான் உங்களுக்கெல்லாம் அருமை தெரியும். நான் ஹாஸ்டலுக்குலாம் போக மாட்டேன். நான் வீட்ல இருந்து தான் காலேஜுக்கு போவேன். இந்த ஊர்ல சேர்த்தா தானே வீட்டுல இருந்து போவ. வெளியூர்ல கொண்டு காலேஜில் சேர்த்து விட்டுட்டா என்ன செய்வ? ஹாஸ்டல்ல தானே இருக்கணும். ஹாஸ்டல்லே கடந்து படி. நீலாம் நம்ம வீட்டுல இருக்க வேண்டாம். சின்ன பிள்ளை மாதிரி பேச மாட்டேக்கல. வாய் மட்டும் நல்லா கிளவி மாதிரி பேசுத. பிறவி என்ன சின்ன பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? நீயும் ஹாஸ்டலுக்கு தான் போகணும். 2 பேரையும் கொண்டு வேற வேற ஹாஸ்டல்ல போட்டுருவேன். அங்கேயே கிடங்க. அப்பந்தான் உங்களுக்கு வீட்டு அருமை தெரியும். வருஷத்துக்கு 2 தடவை வந்தா போதும். தீபாவளிக்கு 1, பொங்கலுக்கு 1. எல்லாம் இவளாலதான்ப்பா. இவதான் என்னைய ரேகா காக்கான்னு சொல்லுதா. அதனாலதான் சண்டை வந்துச்சு. இவளாலதான் இப்ப நான் ஹாஸ்டலுக்கே போறேன். 2 பேரும் தான் ஹாஸ்டலுக்கு போறீங்க. இன்னும் 1 வாரம் டைம் தாரேன். அது வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். 2 பேரும் சண்டை போட்டிங்கன்னு தெரிஞ்சது ஹாஸ்டல்ல கொண்டு சேர்த்துருவேன். தயங்கவே மாட்டேன். கண்டிப்பா கொண்டு சேர்த்துருவேன். ஐயோ கடவுளே, இப்படி விறகு கட்டையை தூக்கு விட்டுட்டாங்களே. இந்த சோன் பப்படி தலையும் சும்மா கிடக்காம 2 நாட்டுக்கு சண்டை இழுத்து விட்டு கடைசியில நம்மள தலையில விறக சுமந்துட்டு போக வச்சுட்டானே. யாராவது அவனுக்கு ஒரு ஆஸ்கார் அவார்டை கொடுத்து தொலைங்களே. அதுக்கு தானே இந்த வரத்துக்கு வாரான். ஏட்டி அது நோபல் பரிசு தானே. எதையாவது ஒன்று கொடுக்க சொல்லுங்கக்கா. அப்பந்தான் பேசாமல் இருப்பான். சின்ன பிள்ளை விளையாட்டு சாமாக்கு அழுகிற மாதிரி இவன் அதை கூட இதை கூடன்னு அழுதுகிட்டு இருக்கான். நம்மளை போட்டு பாடா படுத்துதானுங்க. இவனுக்கு சண்டையில நம்மளுக்கு மண்டவலி வந்துடும் போலயே. எல்லா வீட்லயும் ஒரே நேரத்துல கேஸ் காலியாகுது. ஏன்டா இப்படி பாடா படுத்துதானுங்களம்மா? எல்லாம் ஒன்னா புக் பண்ணோம்ல, அதனால ஒரே மாதிரி காலியாயிருக்கு. இந்த விறகு ஒரு 2-3 நாளைக்கு தான் காணும் டி. அதுக்கு பிறகு மறுபடியும் விறகு தேடி ஓடணும். ஒரு பெட்ரோல் கிடையாது, ஒரு டீசல் கிடையாது. ஊர்ல எங்க பார்த்தாலும் பெட்ரோல் இல்லாம வண்டியெல்லாம் வரிசையில நிக்கி பெட்ரோல் பங்கு பூரா கூட்டமா குமிஞ்சிட்டு கிடக்கு. பாதி பெட்ரோல் பங்கு இழுத்து மூடிட்டாங்க. என்னதான் செய்யன்னு தெரியல. முதலையாட்டு இந்த விறகடுப்பு இல்லாம தெரி ஸ்டவ் வச்சு நல்ல மண்ணெண்ணெய் ஊத்தி எரிப்போம். இப்ப மண்ணெண்ணையும் கிடைச்சி தொலைய மடக்கி. கரண்ட் அடுப்பு வாங்கலான்னு பார்த்தா ஒரு கடையிலையும் கரண்ட் அடுப்பே இல்லையாம். அதுக்கு வேற கூட்டம் குமிஞ்சிட்டு கிடக்கு. நாட்டில் என்னென்னமோ நடக்குப்பா. திடீர்னு கொரோனான்னாங்க, லாக்டவுன் போடுதே, வீட்டுக்குள்ளே கிடங்க, வெளியே யாரும் வரக்கூடாதுன்னாங்க. சரின்னு ஒரு 2 வருஷம் அப்படியே போயிட்டு இப்போ என்னடான்னா பெட்ரோல் கிடையாது, டீசல் கிடையாது, கேஸ் கிடையாது, எப்படியாவது சமைச்சுக்கோங்கங்காங்க. நம்ம என்னதான் செய்ய? கடவுளே, இது என்ன சோதனை? அந்த ஆள் மட்டும் என் கையில் சிக்கனா அவ்வளோதான் அவன். அவனை பற்றி பேசி என்ன செய்ய? நம்ம வேலையை பார்ப்போம். விறகு எடுத்துட்டு போய் வீட்டில் போட்டு அடுப்பை எரிக்க வேண்டியதான். வேற என்ன செய்ய? பிள்ளைலாம் பசியோட கிடக்கும்ல. என்னத்தை போட்டு சமையல் பண்ண? 3 வேளைக்கு உப்புமாவை கிண்டி போடுங்க.
நம்மளுக்கே 3 நேரத்துக்கு உப்புமா திங்க முடியாது, பிள்ளைகளுக்கு எப்படி கொடுக்க? வேற வழி இல்லையே, கேஸ் இல்ல, அடுப்புல தான் செய்யணும்னா அப்புறம் என்ன செய்ய முடியும்? சோறு சாம்பார் கூட்டு பொரியல் அப்பளம்னு பொரிச்சிட்டு கிடப்பீங்களோ? அப்படியெல்லாம் செய்ய முடியாது. ஒரு சாம்பார் வச்சு ஒரு கூட்டு வச்சுக்கிடலாம், சோறு பொங்கிக்கிடலாம். வேற என்ன செய்ய முடியும்? மத்தியானத்துக்கு சோறு பொங்கிக்கிடலாம், காலையிலைக்கு ராத்திரிக்கு டிஃபனில் கேட்காக, அப்போ என்ன செய்ய? அதான் சொல்லுதே உப்புமாவை கிண்டி போடுன்னு. காலையில ஒரு உப்புமா, ராத்திரி ஒரு உப்புமாவை போடு. நீ அப்படித்தான் போடுதியோ? ஆமா, வேற என்ன செய்ய? இவங்களுக்கு வகை வகையா சட்னி வச்சு நல்ல தோசை சுட்டு இட்லியை வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்க முடியுமா? உப்புமானா ஒரே வேலையா முடிஞ்சிரும். அதுவும் உப்புமா செய்யறது ஒன்றும் ஈஸி கிடையாது. ரவையை போடணும், எண்ணெயை ஊற்றணும், கடுகு உளுந்தம்பருப்பு வெங்காயம் பச்சை மிளகான்னு எல்லாத்தையும் போடணும்ல. ராதாக்கா, நீங்கள் உப்புமா செய்யுங்க, நான் தின்னு பார்க்க உங்கள் வீட்டுக்கு வாரேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வா வா, ரவை நிறைய வாங்கி போட்டேன், உனக்கும் கொஞ்சம் ரவையை கிண்டி தாரேன், நல்லா தின்னுட்டு போ. நீங்கள் சொல்கிறதே சரியில்லையே. வாட்டி வா, செஞ்சு தாரேன். ஆ சரி, வேற வாட்டி வாரேன். எப்பா மண்டை பூரா வலிக்குப்பா. நாளை 4-5 கட்டையை வச்சு லூசை கட்டி கொண்டு வந்திருக்கேன். நீங்க நல்ல நிறைய கட்டையை வச்சு மொத்தமா போட்டு இறுக்கி கட்டிட்டீங்கல்ல, அதான் வெயிட் தாங்காம மண்டை வலிக்கு போல. என்னட்டி செய்ய, நிறைய கட்டை இருந்தாதான் காணும். எங்க வீட்டுல ஆளு ஜாஸ்தி பத்தியா, அதனால நிறைய சாப்பாடு செய்ய வேண்டி இருக்கும். நிறைய கட்டை இருந்தாதான் தேவைப்படும். எனக்கெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு கட்டை போதும்பா, 10 கட்டை கொண்டு வந்திருக்கேன். 10 நாளைக்கு இதை வச்சு சமாளிச்சிருவேன். அப்படி பார்த்தா ராதாக்கு 1 வருஷத்துக்கு போதும் போலயே. உப்புமா தானே கிண்ட போறா? சரி, வீட்டை பார்த்து போங்க, என்னைய பத்தியே பேசிக்கிட்டு இருக்காதீங்க. ஃபூ ஃபூ ஃபூ. எத்தே விறகு கொண்டு வந்துட்டேன் தே. கொண்டு வந்துட்டியாடி, இங்கே போடு. விறகே கிடைக்கலத்தே. இப்போதான் லட்சுமி அக்கா நெட்டச்சியெல்லாம் வந்து விறகு பூரா வெட்டிட்டு போனாங்களாம். அந்த தாத்தா சொன்னாரு. அந்த காட்டுக்கிட்ட ஒரு வயசான கிழமை உட்காந்துருப்பானே, அவனா? ஆமத்தே, அவர் தான் சொன்னாரு. பிற அங்கனுக்குள்ள கொஞ்சம் கிடந்த விறகுகளை பறக்கி கட்டி கொண்டு வந்திருக்கேன் தே. சரி, இதை வச்சே 2 நாளைக்கு சமாளிப்போம். நீங்க என்ன இவ்வளவு பெரிய சட்டியை தூக்கி அடுப்புல வச்சிருக்கீங்க? சோறு மொத்தமாக பொங்கி போட்டுடலாம்ல. காலையிலே பொங்கிட்டோம்னா காலையில் மத்தியானம் ராத்திரின்னு 3 நேரத்துக்கு சோறையே வச்சுக்கிடலாம். அதுக்கு தான் பெரிய சட்டியை போட்டு பொங்கிட்டு கிடக்கேன். 3 நேரத்துக்கும் சோறா சாப்பிடணும், கஷ்டமா இருக்குமே. வேற என்ன செய்ய, வகை வகையாக செஞ்சு திங்க முடியாது, இருக்கிறது தான் திங்கணும். சரித்தே, நீங்க எந்திரிச்சு இந்த பக்கம் வாங்க. எவ்வளவு நேரம் போட்டு ஊதிட்டு கிடப்பீங்க? நான் கொஞ்ச நேரம் பார்க்கேன். நீ இவ்வளோ நேரம் விறகு போட்டு பிறக்கிட்டு களைப்பாக வந்திருப்ப. போய் ஒரு ஜூஸை போட்டு குடிச்சிட்டு வா போ. சரி, வீட்டில் எலுமிச்சம்பழம் கிடக்கு, நான் போய் ஒரு ஜூஸை போட்டுட்டு உங்களுக்கும் கொண்டு வரேன். ஆ சரி டீ, போ. சில்பா மேடம், நான் கூப்பிட்ட உடனே டீ குடிக்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல அண்ணாச்சி, நம்ம 2 பேரும் தான் கல்யாணம் முடிக்க போறோம்ல, பிற எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லுவீங்க? மேடம், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்னைய பிடிச்சிருக்கா? ஆமா அண்ணாச்சி, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன மேடம் இது அண்ணாச்சி அண்ணாச்சின்னு சொல்லுதீங்க? கடைக்கு வர்ற ஆளுக்கு பூரா மேடம் மேடம்னு கூப்பிடுவாங்க. நானும் அண்ணாச்சி அண்ணாச்சின்னு சொல்லி பழகிட்டேன். நீங்களும் இப்ப மேடம்னு கூப்பிட்ட உடனே அண்ணாச்சின்னு வருது. ஐயோ, அப்பனா நான் உங்களை இன்னமும் மேடம்னு கூப்பிடக்கூடாது போலயே. நீங்க என்னை சில்பான்னு கூப்பிடுங்க. நீ வா போன்னு பேசுங்க, வாங்க போங்கன்னு பேச தேவையில்லை. ஆ சரி சில்பா, நீங்க ஏதாவது தப்பா நினைச்சுக்கிடுவீங்களோன்னு தான் நான் இவ்வளவு நேரம் வாங்க போங்கன்னு கூப்பிட்டேன். இனிமே சில்பானே கூப்பிடுதே. நான் எதுக்கு தப்பா நினைக்க போறேன்? நீங்க என்னை சில்பானே கூப்பிடலாம். சரி, நேத்து எங்க அம்மா உங்ககிட்ட அப்படி பேசுனதுக்கு மன்னிச்சிருன்னு. பரவாயில்லைங்க, அவங்க பேசுனது எனக்கு கோவமே வரல. எல்லா அம்மாவும் தன் பிள்ளைங்களை நல்ல பெரிய இடத்துல கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும்னு தானே ஆசைப்படுவாங்க. அவங்களும் அப்படித்தான் நினைச்சாங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? அவங்க அந்த காலத்து ஆளுங்கள்ல அதான் அப்படி பேசுதாங்க. ஆனா நான் அப்படி கிடையாது. பணம் தான் முக்கியம்னு நினைக்க மாட்டேன். எனக்கு உன்னைய பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிட்டு, தலைவர் கூட பேசிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தியா, அப்பந்தான் பார்த்தேன். பார்த்த உடனே பிடிச்சிட்டு நீ அங்கிட்டு போன உடனே நான் தலைவர்கிட்ட போய் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ண போறேன், எப்படியாவது கட்டி வைங்கன்னு கேட்டேன். அவரும் சரின்னாரு. ஆனா உன்னைய பத்தி எல்லாத்தையும் சொன்னாரு. அதுக்கு பிறகும் எனக்கு உன்னைய தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனாலதான் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொன்னேன். எங்க அம்மா அப்பாட்டையும் சொல்லி பேசி கூட்டிட்டு வந்தேன். அப்படியா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீ வேற வேலைக்கு எதுவும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கியா, இல்லைன்னா இந்த வேலையே தான் பார்க்க போறியா? இது கவர்மெண்ட் வேலையாச்சே, இதை விட்டுட்டு எப்படி போக முடியும்? அதுக்கு சொல்லலம்மா, நான் இந்த ஊர்ல பிரின்சிபாலா இருக்கேன். இங்கேயே இருந்து ரிட்டையர்ட் ஆயிருவேன்னு வச்சுக்கோ. நீ கவர்மெண்ட் வேலை பார்க்க உனக்கு ஒவ்வொரு இடத்துக்கு மாத்துவாங்கல்ல. அப்படி மாத்துனா நம்ம வேற வேற ஊருக்கு போய் தானே ஆகணும். அதுக்கு பயப்படுதீங்களா?
தலைவர் இருக்காருல்ல, அவர்கிட்ட சொல்லி நான் இங்கே தான் இருப்பேன்னு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணிடலாம். சரி சரி, அப்பனா பிரச்சனை இல்லை. நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீரே, உங்களுக்கு கூட பிறந்த ஆளுக்கு யாரும் இல்லையா? சொல்லவே மறந்துட்டேம்மா, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படியா? என்ன படிக்கா? எங்க இருக்கா? பெங்களூர்ல ஹாஸ்டல்ல தங்கி இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படியா? ரொம்ப ரொம்ப நல்லது. அவளை எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைங்க. கல்யாணத்துக்கு வருவாள்ல, அப்போ பார்த்துக்கிடுவோம் சரியா? எப்படியும் அடுத்த வாரம் வந்துருவா. சரி, மதுவும் குமாரும் ஹனிமூனுக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தாங்களோ? ஆமா, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அதெல்லாம் தெரியுமா, மது மேடம் எங்க ஸ்கூல்ல தானே டீச்சரா இருக்காங்க. அதுவும் இல்லாம குமார் என்கிட்ட சொன்னான், நாங்க 2 பேரும் நேத்து பேசணும். அப்பதான் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தான். அவங்க 2 பேரும் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்த மாதிரி உனக்கும் ஏதாவது வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசை இருக்கா? நம்ம 2 பேரும் வேணா கல்யாணத்துக்கு பிறகு எங்கேயாவது போயிட்டு வருவோமா? வேண்டாம் வேண்டாம், வெளிநாட்டுக்குலாம் போகணும்னா ரொம்ப துட்டு செலவாகும். இவங்க 2 பேரும் ஒன்று துட்டு செலவழிச்சு வெளிநாட்டுக்கு போகல. எங்க கூட்டத்துல சிம்ரன் ஒரு பிள்ளை இருக்கால, அவ தான் வந்து இவங்களுக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்து போயிட்டு வர சொன்னா. கல்யாணத்துக்கு கிஃப்டா கொடுத்தா. அதனாலதான் 2 பேரும் போயிட்டு வந்தாங்க. இவங்க துட்டு செலவழிச்செல்லாம் போகல. அப்படியா? வெளிநாட்டுக்கு ஹனிமூன் போக கிஃப்ட் கொடுக்கற அளவுக்கு பெரிய பணக்கார ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்காங்களாக்கும். ஆமாங்க, எங்க ஊர்ல எங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு குணம், ஆனா ஒவ்வொருத்தர் நல்லவங்க. எல்லாரும் ஒற்றுமையா நாங்க தாயா பிள்ளையா பழகிட்டு இருக்கோம். அப்படியாம்மா? இந்த மாதிரி ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு நம்ம தான் கொடுத்து வச்சிருக்கணும். இது மாதிரி வாழ்க்கையில எத்தனை பேருக்கு கிடைக்கும்? நீ கொடுத்து வச்சவா. ஆமா, இந்த ஊர்ல இருக்கிறதுக்கு என்ன ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். சரி, ரொம்ப நேரமா இந்த ஒத்த டீயவே குடிச்சுக்கிட்டு இருக்க, ஒன்றும் சாப்பிடலையே. ஏதாவது சாப்பாடு சொல்லட்டா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க, போதும், கிளம்புவோமா? சரி, அப்பனா கிளம்புவோம். நாளைக்கு மறுபடியும் வருவோமா? துட்ட போட்டு வீணா செலவழிக்க கூடாது. நீங்க வீட்டுக்கு வாங்க, நான் உங்களுக்கு காபி போட்டு தாரேன். கல்யாணத்துக்கு முன்னால ஓயாம வீட்டுக்கு போக கூடாதுன்னு அம்மா சொல்லிட்டாங்க. அதனாலதான் நான் உன்னை ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்தேன். கல்யாணத்து வரைக்கும் ஹோட்டல்ல சாப்பிடுவோம், அதுக்கு பிறகு நம்ம வீட்டுல சாப்பிட்டுக்கிடுவோம் சரியா? ஆ சரி. ஒரே ஒரு குறுக்கல் வரார், வழி விடுங்கோ. குறுக்கல் வராரா? நீ எப்ப குறுக்கலானே? எந்த கோயில்ல போய் பூஜை பண்ண போற? இத்தனை தலகாணியை பறக்கிட்டு வரனே, எவ்வளவு வாங்கி கீழே போடுதீங்களா? நானே தான் போடணுமா? மொட்டை மாடியில் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா தூங்குறது சந்தோஷமா இருக்கு. பேசாம இந்த கேஸ் பிரச்சனை தீர்ற வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு வீட்டுல சாப்பாடுன்னு செய்யுமா? ஒரு நாளைக்கு நான் செஞ்சு அடுத்த நாளைக்கு நீங்க செய்யுங்க, அப்படி மாத்தி மாத்தி செய்யுவோம். இந்த ஐடியா சூப்பரா இருக்குப்பா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தினம் யாராவது நல்ல வகை வகையா சாப்பாடு செஞ்சு தருவாங்க, நம்ம உட்காந்து நல்லா சாப்பிடலாம். ராதா ஆண்டி, நீங்களும் ஒரு நாள் சாப்பாடு செய்ய வேண்டியிருக்கும்ல, அன்னைக்கு என்ன செய்வீங்க? அன்னைக்கு ஒரு நாளைக்கு எல்லாருக்கும் லீவ் விட்டுருதே. லீவ் விட போறியா? என்ன எல்லாரும் பள்ளிக்கூடத்துலயே படிச்சுக்கிட்டு இருக்கோம்? லீவ் விடுறதுக்கு சாப்பாடு செய்யணும்னா எல்லாரும் தான் செய்யணும், ஒரு ஆள் மட்டும் செய்யக்கூடாது. தினம் ஒரு ஆள் செய்யறதா இருந்தால் சம்மதம்னு சொல்லுவோம், இல்லைன்னா அவங்கவுங்க வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுக்கிடுவோம். ஆமாப்பா, எல்லாரும் செய்யறதா இருந்தா செய்யவும், இல்லைன்னா வேண்டாம். அதெல்லாம் சரிப்பட்டு வராதுக்கா. ஒரு நாளைக்கு ஒரு வீட்டில் செஞ்சுட்டு கிடந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் வீட்டில் இருக்கிற ஆட்கள்லாம் பாவம் கஷ்டப்படுவாங்க. நம்ம செஞ்சு கொடுத்தாதான் அவங்களுக்கு சரியாக இருக்கும். அது நம்ம ஒரு நேரம் சாப்பாடுன்னா செய்யலாம், 3 நேரத்துக்கும் போட்டு ஒரு ஆள் செஞ்சுட்டு கிடக்க முடியாதுல்ல, கஷ்டமாக இருக்கும். அதனால வேண்டாம், அவங்கவுங்க செஞ்சு சாப்பிடட்டும். இந்த கடங்கார பையன் இப்படி பண்ணிட்டானே, கேஸ் இல்லாம நம்மள புலம்பு விட்டுட்டானுங்களே. முருகா, என்னைக்கு தான் இந்த பிரச்சனை தீருமோ தெரியலையே. நம்மெல்லாம் உயிரோட இருக்கோம், கேஸ் இல்லைன்னு புலம்பிட்டு கிடைக்கீங்க. ஆனா அந்த சண்டை நடக்கிற நாட்டுல பாத்தீங்களா, பொதுமக்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. எல்லாரும் பயந்து போய் எப்போ சாவுமோன்னு தெரியாம வீட்டுக்குள்ள பயந்து பயந்து உட்கார்ந்துகிட்டு இருப்பாங்கல்ல. ஆமா ஆமா, தாத்தா சொல்றது சரிதான். அந்த ஊர் மக்கள்லாம் பாவம், யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா இவங்க போற முடிச்சிட்டு எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் சரி பண்ணி விடணும். கடவுளே, எல்லாரும் நல்லா இருக்கணும். காளியாத்தா மாரியாத்தா, இந்த சண்டை எப்படியாட்டு நிறுத்துங்க. அத்தை பாட்டி, நானும் இவ்வளவு நேரம் கவனிக்கல, இப்பதான் உங்களை பாக்க. மண்டையில மொட்டை போட்டிக்கல, இப்ப என்ன முடி வச்சிருக்கீங்க? முடி எப்படி வந்துச்சு? நான் தான் இந்த விக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். நம்ம கோயில் பஜார் இருக்குல்ல, அங்கே ஒரு கடையில் வச்சுருந்தானுங்க. பார்க்க அத்தை முடி மாதிரியே இருந்துச்சு. சரின்னு வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். நல்லா கரெக்டாக மாட்டிக்கிட்டு இப்போ நல்லா முடி அழகா இருக்கு பத்தியா? பார்க்க நல்லா தான் இருக்கு. ஆனால் மாட்டிக்கிட்டு இருக்கிறது மண்டை பூரா ஒரே அரிப்பா அரிக்கி. யார் மண்டையில் உள்ள முடியோ தெரியல. எனக்கு என்னமோ உங்க முடியை வெட்டினானுங்கல்ல, அதை வச்சே விக்கு செஞ்சுட்டானுங்களோன்னு தோணுது.
ஆனா பார்க்க நல்ல அழகா இருக்கு அத்தை பாட்டி. சரி அப்போனா முடி வளர்றது வரைக்கும் இதே இருந்துட்டு போட்டும். ஏட்டி நெட்டச்சி, அந்த காப்பி எவ்வளவு நேரத்துக்கு கையிலேயே வச்சுக்கிட்டு இருப்ப? உன் கூட சேர்ந்து தானே நாங்களும் குடிக்க உட்காந்தோம். நாங்களாம் எப்பமோ குடிச்சு கிளாஸை எடுத்து வச்சாச்சு. நீ இன்னும் கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்க. அது ஆறி அளந்து குளிர்ந்து போன பிறதான் குடிப்பியோ? ஆறுனா பரவாயில்லக்கா, மடக்கு மட்டும்தான் சூடாக குடிக்கணும். அதுக்கு பிறகு கையில் வச்சுக்கிட்டே இருப்பேன். எப்போ தோணுதோ அப்போ ஒரு மடக்கு குடிச்சுக்கிடுவேன். அப்போ தான் எனக்கு நல்லா இருக்கும். இன்னைக்கு மத்தியானம் அந்த அலமேலும் அப்படியே விட்டுட்டு வந்திருக்க கூடாது. சண்டை போடனே என்னை கூப்பிட்டுருக்கலாம்ல. நான் வந்து என்ன ஏதுன்னு பார்த்துருப்போம்ல. எங்க போனாலும் என்னைய மட்டும் விட்டுட்டு சண்டைக்கு போயிருந்தீங்க. நாங்கள் என்னமோ உங்களை விட்டுக்கிட்டு வேணுக்குனே சண்டைக்கு மெனக்கிட்டு போன மாதிரில பேசுதீங்க. நாங்கள் அந்த வழியாக போகும்போது சண்டை நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதனால என்னன்னு கேட்க வேண்டியதாக போயிட்டு. இதெல்லாம் சும்மா விடக்கூடாது. தலைவர்கிட்ட போய் சொல்லிடணும். அவர் என்ன ஏதுன்னு கேட்கட்டும். அவங்க என்ன வரத்துக்கு வராங்க தெரியுமா? சண்டையாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. மாற்றி மாற்றி நம்ம எல்லாரு கூடயும் சண்டை போடுறதே அவங்களுக்கு வேலையாக போயிட்டு. இது காணாதுன்னு எங்கள் மாமியார்கிட்ட வேற வந்து என்னத்தையாவது சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. அவ முருகேசனை பற்றி தப்பாக பேசியிருக்கா. நீ அந்த நேரத்துக்கு எனக்கு ஒரு ஃபோன் அடிச்சிருக்கலாம்ல. நான் வந்து அவள் குடுமையை பிடிச்சி ஆஞ்சிட்டு விட்டுருப்போம்ல. அவளுக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்தா அவள் அப்படிலாம் பேசுவா. அதானே, தாத்தாக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது, நல்லபடியா உயிர் பிழைச்சு வரணும்னு இங்க ஒரு மனசி மொட்டையை போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவ எவ்வளவு கொழுப்பு இருந்து அப்படிலாம் பேசியிருப்பா. சில ஜென்மங்கள் அப்படித்தாங்க்கா, என்ன செஞ்சாலும் திருந்தாதுங்க. ஏன் நம்ம ராதாலாம் திருந்தலையா? அதே மாதிரி அவளும் திருந்துவா. அவ திருந்தலன்னு நம்ம அப்படியே விட்டுற முடியுமா? இது இப்படியே விடக்கூடாது. தலைவர்கிட்ட போய் வேலையா சொல்லிடணும். உங்க வீட்டு வேலைக்காரமா இப்படி எல்லாம் பண்ணுது, ஒரு ஆளு நடமாட முடியல, எல்லாரையும் போட்டு வம்பு கிழத்து சண்டை இழுத்துட்டு கிடக்கு, கடைசியில் அதான் அடி வாங்கிட்டு போகுது, அதனால பார்த்து பத்திரமா இருக்க சொல்லுங்கன்னு தலைவர்கிட்ட போய் சொல்லிட்டு வரணும். நாளைக்கு காலையில வேலையா போய் தலைவரை பார்த்து பேசிடுவோன்னே. எதுக்கு உட்காந்துக்கிட்டே இருக்கீங்க? எல்லாம் ஆளுக்கு ஒரு தலைவாணி எடுத்து போட்டு படுக்க வேண்டியதானே? நீ முதல்ல காப்பியை குடிச்சு முடி தாயே. காப்பிக்குள்ள ஈ விழுந்துதா கொசு விழுந்துதான்னு தெரியல, பார்த்து குடி. நீ முதல்ல காப்பியை குடிச்சு முடி தாயே. காப்பிக்குள்ள ஈ விழுந்துதா கொசு விழுந்துதான்னு தெரியல, பார்த்து குடி. இந்தா குடிக்கேன். சரி எல்லாரும் தலைவணியை போட்டு படுங்க. மொட்டை மாடியில நல்ல நிலாவை பார்த்துக்கிட்டு படுத்து கிடக்கிற சுகமே தனிதான். என்னதான் வீட்டுல கட்டிலு மெத்தன்னு போட்டு படுத்தாலும் இந்த மொட்டை மாடியில படுக்கிறதா நல்ல சுகமா இருக்கு. ஆமாம் எனக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இந்த மாதிரிலாம் படுத்ததே இல்லை. நல்லா ஜாலியாக இருக்கு. தினம் இந்த மாதிரியே தூங்குவோமா? தினம் தூங்க முடியாது டீ, கொசு தூக்கிட்டு போயிடும். கொசுவத்தி கொளுத்தி வச்சிருக்கீங்கல்ல? ஆமா நான் தான் கொசுவத்தி கொளுத்தி வச்சேன். அது எரிஞ்சு முடிக்கிற வரைக்கும் கொசு கடிக்காம இருக்கும். அதுக்குள்ள மதிப்போட தூங்கிருங்க. அதுக்கு பிறகு முழிச்சு கிடந்தீங்கன்னா கொசு புடுங்கத்தான் செய்யும். காத்து அடிக்கலட்டி கொசு கடிக்காது. காத்து இல்லைன்னா தான் கொசு கடிக்கும். நல்ல சிலு சிலுன்னு காத்தடிக்கி சூப்பராக இருக்கு. ஆமா அத்தை பாட்டி, எத்தனை ஏசி போட்டு எத்தனை ஃபேன் போட்டாலும் இந்த காத்து அதுல கிடைக்குமா? எல்லாரும் பிள்ளைகளை வீட்டில் போட்டு வந்திருக்கீங்களே, இருந்துக்கிடுவாங்களா? அதெல்லாம் இருந்துக்கிடுவாங்கம்மா. எல்லாம் விவரம் தெரியற வயசாயிட்டுல, அவங்க அப்பா மாதிரி இருக்காங்க, அதனால இருந்துக்கிடுவாங்க. நீ கை குழந்தையவே போட்டு வந்திருக்க, பிற எங்களை சொல்லுதியாக்கும். கை குழந்தைய ராமு பார்த்துக்கிடுவாரு. அவ தூங்கிட்டு தானே கிடக்கா. ராத்திரி தூங்குனா காலையில தான் எந்திப்பா. அதனால ராமு பக்கத்துல படுத்திருப்பாரு, நல்லா பார்த்துக்கிடுவாரு. அப்படியே இல்லைன்னாலும் எங்க அத்தை இருக்காங்கல்ல, பார்த்துக்கிடுவாங்க. உங்க மாமியார் நல்ல பிள்ளைய பார்த்துக்கிடுதாங்கன்னு. அவங்க பார்க்கலன்னா உனக்கு திண்டாட்டமா இருக்கும். அவங்களுக்கு என்னைய தவிர இந்த உலகத்துல எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும். எல்லாரையும் நல்லா பார்த்துக்கிடுவாங்க. என்னைக்கு எந்த மாமியாருக்கு மருமகளை பிடிச்சது? எல்லாம் எலியும் பூனையுமா தான் அலையுது. அது ஏன் லட்சுமி அக்கா, மருமகளை மட்டும் மனசியாவே பார்க்க மாட்டேக்காக? நம்மளை மட்டும் ஏதோ வினோதமா வேற உலகத்துல இருந்து வந்து ஏலியன் மாதிரி பார்க்காங்களே, எதுக்கு? உடுட்டி, போக போக எல்லாம் சரியாயிரும். போக போக ஒன்றும் சரியாவாது. போக போக எல்லாம் பழகி போயிரும். வேணா ஒண்ணு செய்யுத முட்டி. உன் மாமியக்காரி வெளியே வருவாள்ல, அப்ப இந்த கட்டையை கொண்டு அவன் மண்டைய வேணா உடைச்சிருட்டா? மாமியாரையும் மருமகளையும் சேர்த்து வைக்க வழிய கேட்டா இவன் என்னடானா பரம விரோதி ஆக்கிடுவான் போலயே. லேச ரெண்டு தட்டு மட்டும் தட்டுதேன். அப்பன்னா பெசாட்டுக்கு ஒழுங்கா இருப்பாள்ல. முருகேசா, நீ ஒரு அணியும் பிடுங்க வேண்டாம், பேசாம இரு. மொட்டை மாடியில காத்து நல்லா சிலு சிலுன்னு அடிக்கி நல்லா ஜாலியா தான் இருக்கு. ஆனா தூக்கமே வர மாட்டேக்கே. புது இடமா இருக்குல்லக்கா, அதான் தூக்கம் வர மாட்டேக்கி. எங்களுக்கு தான் புது இடம். இது உன் வீட்டு மொட்டை மாடி தானே, உனக்குமா தூக்கம் வரல? நான் மொட்டை மாடியில் வந்து என்னைக்கு படுத்தேன், மழை பெஞ்சு வெள்ளம் வந்து மேலெல்லாம் தண்ணி வந்துச்சு பார்த்தீங்களா வீட்டுக்குள்ளெல்லாம். அப்பந்தான் வந்து மேலே செட்டு போட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தோம். அது இல்லைன்னா நான் துணி காய போட மட்டும்தான் மொட்டை மாடிக்கு வருவேன், வேற எதுக்கும் வரமாட்டேன். முருகேசா, பட்டம்மாவை தனியாக விட்டுட்டு வந்துட்டு அவள் எப்படி வீட்டில் இருப்பா? அவ எங்க இங்க இருக்கா? அவ தான் அவ தம்பி வீட்டுக்கு போயிட்டாளே.
மத்தியானமே கிளம்பி போயிட்டா. இன்னும் ஒரு 4 நாள் கழிச்சு தான் வருவாளாம். தம்பி வீட்டுக்கு போயிட்டாளா? உன்னை விட்டுட்டு தம்பி வீட்டுக்கு போயிருக்கா? இங்கே மாடு கண்ணுக்குட்டியெல்லாம் யாரு பாப்பா? வேலைக்கு ஒரு ஆள் போட்டிருக்கோம்ல, உனக்கு தெரியாதோ? 2 வருஷமா அவன் தான் பார்க்கான். அவன் வீட்டு மாடு மாதிரி நல்லா பத்திரமா பார்த்துக்கிடுவான். 2 வருஷமா வேலை பார்க்கானாக்கும் எங்களுக்கெல்லாம் தெரியவே தெரியாதே. ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நம்ம டூர் போகும்போது மாடு கண்ணுக்குட்டியெல்லாம் பார்க்க ஆள் இல்லைன்னு இந்த பையனை கூப்பிட்டோம். அவனும் வந்தான். நல்லா அவன் வீட்டு மாடு மாதிரி நல்லா பத்திரமா பார்த்துக்கிட்டான். நாங்கள் வர்ற வரைக்கும் பாலெல்லாம் கறந்து விற்றுக்கோன்னு சொல்லிட்டு போனோம். சரின்னு அவனும் அதே மாதிரி செஞ்சான். பட்டம்மாக்கும் அந்த பையனை ரொம்ப பிடிச்சிட்டு பிள்ளை மாதிரி பார்த்துக்கிடுதா. அதனால கூடவே இருக்கான். வேலைக்கு வச்ச மாதிரி இல்லை, அவன் எங்க பிள்ளை மாதிரி தான் கூட இருக்கான். அப்படி பொறுப்பான ஆள் கிடைச்சா விடக்கூடாது, நல்லா பிடிச்சி வச்சுக்கோங்க. நாங்களும் அவனை நல்லா தான் பார்த்துக்கிட்டுதோம். அவனும் எங்களை நல்ல அம்மா அப்பா மாதிரி தான் கவனிச்சுக்கிட்டுதான். பிள்ளைகளு தான் வெளிநாட்டுல இருந்துக்கிட்டு வர மாட்டேங்குதுகள்ல, அவங்க இல்லாத குறைய இந்த பையன் தான் தீர்த்து வைக்கான். இவன் தான் நல்ல பொறுப்பா கூடயே இருக்கான். அதனால எங்க 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்சிட்டு. மாலாக்கா தூங்கிட்டீங்களோ? ஆமாட்டி, தூக்கம் அப்படியே கண்ணை கெட்டிக்கிட்டு வருது. பாத்தீங்களா, எங்களை விட்டுட்டு நீங்க மட்டும் தூங்கலான்னு பாக்கீங்களோ? இது என்னடி அநியாயமா இருக்கு? தூங்கத்தானே வந்தோம், தூங்க வேண்டாமா? கொஞ்ச நேரம் கதை பேசிக்கிட்டு இருங்கக்கா, அதுக்கு பிறகு தூங்குங்க. இவன் இன்னைக்கு தூங்க விட மாட்டா போலையே. ஏட்டி, அந்த பக்கம் செல்வி படுத்து கிடக்கா பாரு, அவன் மேல காலை தூக்கி போடு. அவட்ட ஏதாவது கதையை கேளு, கதையா சொல்லுவா. அவங்களுக்கு கதை சொல்ல தெரியுமாக்கும்? சொல்லுவாட்டி, நல்லா சொல்லுவா. கதையெல்லாம் நல்ல ஏகப்பட்ட கதை சொல்லுவா. அவட்ட போய் கேளு. செல்வியக்கோ, யோ செல்வியக்கோ. எப்பா என்ன நடிப்புடா சாமி, இவ்வளவு நேரம் முழிச்சுதான் கிடந்தாங்க. நான் செல்வியக்கான்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டோன்னு கொரட்டை வருதே. ராத்திரி பூரா இவகிட்ட மாட்டிக்கிட்டு எவன் முழிக்க, விடிய விடிய கதை கேட்டுக்கிட்டு இருப்பா. மாலை வேற ஏவி விட்டுட்டு அவ தூங்கிட்டா. நாளில் இவட்ட மாட்டிக்கிட்டு சாவணும். செல்வி ஆண்டி, நீங்க நல்லா கதை சொல்லுவீங்களா? எனக்கும் ஒரு கதையை சொல்லுங்களே. அடி பாவிகளா, இவளும்ல கூட சேர்ந்துக்கிட்டா. இவங்க கதையை கேட்டே நம்மள சாவடிப்பாளுகளே. பேசாம நம்மளும் மாலா மாதிரியே தூங்குற மாதிரி நடிப்போம். செல்வி இன்னைக்கு வசமா சிக்கிட்டா போலயே. ஆமாக்கா, என்ன நடக்குன்னு வேடிக்கை மட்டும் பாருங்க. செல்வியக்கா தூங்கிட்டீங்களா? காது எங்க இருக்கு காட்டுங்க. ஊ ஊ. நீ அந்த காதுல கத்து, நான் இந்த காதுல கத்துதே, சரியா? ஊ ஊ. ஆட கொடுமையே, 2 பேரும் காலை போட்டு மேலே போட்டு படுத்துக்கிட்டு கேட்டு மாதிரி என்னைய போட்டு அமுக்கிட்டு கிடக்காளுகளே. இப்போ நான் என்ன செய்ய? அடி என்னைய உடுங்கடி, நான் அங்கிட்டு போய் படுத்துக்கிடுதே. எங்க ஓட பாக்கீங்க? ஒரு 4 கதையை சொல்லிட்டு போங்க. 4 கதையா? 4 மணி வரைக்கும் மட்டும் கதை சொல்லுங்க போதும். அதுக்கு பிறகு நான் தூங்கிடுவேன். சோழி முடிஞ்சது. இந்த பக்கம் திரும்பி கதையை கேட்கறதுக்குள்ள நம்மெல்லாம் தூங்கிடுவோம். எல்லாரும் தூங்குங்க.